வணக்கம் மக்களே. இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஜெனி, செலியன் இவங்க 2 பேருக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் இருந்தது இல்லையா? ஸோ 2 பேருமே போயிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள கவுன்சிலிங்கில் ஜட்ஜ் வந்து கேட்கும்போது 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜெனி வந்து எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறா. அதுக்கு செலியன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்கள், நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்கிறோம், எனக்கு ஜெனி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ 2 பேரும் எவ்வளவோ பேசி பார்த்து செலியன் முடியாதுன்னு சொல்கிறான். ஜெனி வந்து எனக்கு டைவர்ஸ் வேணுமே சொல்கிறா. ஸோ ஜட்ஜு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, இன்னும் 2 வாரம் டைமிங்கு, 2 வாரம் கழித்து நான் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி வச்சுறாங்க. ஸோ பாக்கியாவும் செலியனும் காரில் போகும்போது பார்த்திங்கன்னா அதை பற்றி யோசனையிலே இருந்துகிட்ருக்காங்க. செலியன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டா. ஏன்னா ஜெனி வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு உறுதியாக இருக்கிறா, அவளை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ பாக்கியா வந்து நான் ட்ரை பண்ணுவான்னு கேட்கும்போது இல்லைம்மா நானே ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ பாக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு டெக்கரேஷன் சொல்லியிருந்தாங்களே அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி ஓகே வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியோட அத்தை மாமா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் இன்றைக்கி வரவே இல்லை, பொய் சொல்லிடுறாங்க. பாக்கியாவும் செலியனும் பொய் சொல்லிடுறாங்க, ஜெனி இன்றைக்கி கவுன்சிலிங் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி கவுன்சிலிங் இருக்குன்னு தெரிஞ்சு அவையா வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் கவுன்சிலிங் வராதனால கேஸ் இன்னும் 2 வாரம் தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க இந்த உண்மையை மறைச்சிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோபி வந்து பார்த்திங்கன்னா ராதிகா வந்து கோபிக்கு பரிமாற்றி சாப்பிட சொல்லிகிட்ருக்கா. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்ருக்கா. ஸோ ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் பற்றி பேசும்போது மினிஸ்டர் கண்டிப்பாக வந்துடுவாங்களா, அவங்க வரவேற்கிறதுக்கு மாலை சால்வை இது எல்லாமே ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாங்க. அது கோபி வந்துன்னு மினிஸ்டர் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு, ஏன்னா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன்னா ஆண்டு விழாவுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டான். ஸோ இது எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மினிஸ்டரோட பிஏக்கு ஃபோன் பண்ணி மேடம் கன்ஃபார்மாக நாளைக்கு 9 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, உங்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் ராதிகா வந்து என்ன பேசிட்டுருக்கீங்க, அடுத்து என்ன முடிவு எடுக்கலான்னு சொல்லும்போது இது சும்மா அப்படி உளறிறா அந்த விஷயத்த. உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஏற்கனவே ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்கிறா. இல்லை லோன் சேங்ஷன் ஆச்சு, நீங்கள் அதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட இருக்கணும், நான் உங்களுக்கு பின்னாடி துணையாக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி அப்படியே ஏதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போகுது. தொடர்ந்து இது போல பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.